ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்போ அது இல்லை பஞ்சாயத்து பிரச்சனை. இப்போது ட்ரம்ப்புக்கும் போப்பாண்டவருக்கும் இடையில் அப்படின்னு மாறிடுச்சு. போப்பாண்டவருக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இவர்கள் மதம் கடந்து பேசி இருக்கக்கூடிய அன்பான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உண்மையிலேயே வரப்போகுதுங்க. அது உங்கள் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி கண்டிப்பாக அது பெரிய அளவிலான ப்ராப்ளமாக மாறுவதற்கான காலம் மே மாதம் தொடக்கத்தில் இருக்க போகுது. அப்படி என்னதான் பிரச்சனை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும்ல, அதற்கான டீட்டெயில் ரிப்போர்ட்டு தான் நம்ம பேச போகிறோம். இட்டாலியினுடைய பிரதமரில் இருந்து இன்னும் சில முக்கிய நாட்டினுடைய தலைவர்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக கிளம்பியிருக்காங்க. ட்ரம்ப்பு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவிலான ஒரு வார் இங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஏற்பட போகுது. அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்காது, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போராக மாறப்போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரம்ப்பு கிட்ட இன்னைக்கு மார்னிங் போய் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்லாம், இன்றைக்கி எதுவும் விசேஷ செய்தி உண்டா, இன்றைக்கி எந்த நாட்டை பாடாப்படுத்த போகிறீங்க, அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிச்சயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட கேள்விகள் இல்லை. சொல்லுங்கள் தலைவரே, இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதற்கு ட்ரம்ப் அவர்கள் சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது, ஈரான்கிட்டருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்றார். அப்படியா அப்படிங்கிறாங்க பத்திரிகையாளர்கள்லாம். உடனே அதுக்கு ட்ரம்ப் சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய பதில் மறுதரப்பில் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு ஈரான்லேருந்து, உங்களுக்கு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், அவங்க ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள தயாராக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அப்போ நீ அடிக்கலையா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் அடிக்க தான் போகிறேன், ஆனால் என்னுடைய அடி எப்படி தெரியுமா இருக்கும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கப்பலையும் ஈரான் என்ன விடமாட்டேன்னு சொல்கிறது, நானே விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. அதனால் ஒரு 4 கப்பலை போர்க்கப்பலை கொண்டு போய் மிடில் ஈஸ்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அந்த போர்க்கப்பலை தாண்டி இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணிங்கன்னா கூட ஒரு 300 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்லைக்குள்ளேயே, கடல் எல்லைக்குள்ளேயே அமெரிக்காவுக்குன்னு ஒரு அக்சஸ் இருக்கும்ல, அதற்குள்ளேயே அவங்க மற்ற கப்பலையெல்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்களாம். இப்படி தடுத்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது நேற்று மாலை 5 மணிக்கு மேலேயே தொடங்கிடுச்சு. ஸோ நீங்கள் மற்ற நாட்டினுடைய கப்பல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே போகிறதுக்கு ஈரான் அனுமதிக்குதோ இல்லையோ, அமெரிக்கா அனுமதிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மற்ற நாடுகள்லாம் யார் மேலே கோவப்படுவாங்க? ஈரான் மேலேயா கோவப்படுவாங்க? அமெரிக்கா மேலே தானே கோவப்படுவாங்க. இருடி உனக்கு இருக்கு ஆப்பு அப்படிங்கிற கலவரத்தில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நமக்கே கஷ்டங்க. இப்போ இந்தியாவிலேருந்து கப்பல் போகுது அப்படின்னா அமெரிக்காக்காரங்க அந்த கப்பலை விடலைன்னா நம்ம எப்படி போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது இல்லையா? அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுதும்ல. வாராம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க எதில் வர்றாங்க தெரியுமா? கப்பலில் வராங்க. சீனாவில் இருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய நாட்டு கப்பலை பத்திரமாக கொண்டு போகிறதுக்காக போர்க்கப்பலை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க சீனா. உனக்கு இடையில பிரச்சனை அப்படின்னா நீ அதோட வச்சுக்கோ, நான் இன்னொரு நாட்டோட வணிகம் பண்ணிக்கிட்டுருக்கேன், அதை தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, அதற்கு அப்படி நீ அதை தடுத்தினா அதை தடுக்கிறதுக்கு தார்மீக உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சீனா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய போர்க்கப்பலையும் டேங்கர் கப்பலையும் அனுப்பிச்சி விட்றாங்க. அதாவது தன்னுடைய போர்க்கப்பலையும் டேங்கர் கப்பலையும் ஏன் அனுப்பிச்சி விட்றாங்கன்னா, ஒரு கப்பலில் டேங்கர் கப்பலில் ஈரான்கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆயிலை வாங்கிறதுக்காக. அந்த போர்க்கப்பல் எதுக்கு போகுதுன்னா, இந்த டேங்கர் கப்பல் மீது ஏதாவது தாக்குதல் அமெரிக்கா நடத்தினாங்கன்னா அமெரிக்கா மீது போர் தொடுக்கிறதுக்காக. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சீனா தற்காப்பு நடவடிக்கையாகத்தான் அந்த போர்க்கப்பலை கொண்டு போகுதுங்கிறது புரிஞ்சுக்க முடியும். தவிர நண்பனுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஒரு முன்னுதாரணமாக மற்ற நாடுகளுக்கெல்லாம் இப்போது எண்ணெய் வேணும் அப்படின்னா ஈரான் கொடுக்க தயாராக இருக்குது, ஆனால் அது அமெரிக்கா தான் தடுக்குது, தடுத்த அமெரிக்காவை நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சீனா செய்தியை கிளப்பி விட்டாங்கன்னா மற்ற நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிடும். ஆக மொத்தத்தில் அமெரிக்கா தான் உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்படுமே தவிர ஈரான் மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் எண்ணெயை சப்ளை பண்ணி அவங்களோட டிமாண்ட் அதிகரித்து பெரிய அளவில் லாபம் தான் பார்க்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகிற உண்மையாக இருக்க போகுது. இதில் இந்தியா
சீனா மாதிரி தைரியமாக போர்க்கப்பலை அனுப்பி அமெரிக்காவுக்கு எதிராக சமிக்கை செய்து ஈரான்கிட்டருந்து எண்ணெய் வாங்க முடியுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. அதற்கான பதிலை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் சொல்லணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் இப்போது காசாவுக்கு தன்னுடைய படைகளை அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவல். எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. இது மொபைல் யூனிட் அப்படிம்பாங்க. மொபைல் யூனிட்னா அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, மொபைல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் எல்லா வகையான ஆயுதங்களையும் கையாள தெரிந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களை இப்போ ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் காசாவுக்கு அனுப்புகிறாங்க. இந்த காசாவில் இருந்து எளிமையாக ஈரானுக்கு அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய ஐடியாவின் அடிப்படையில் தான் ஹவுதிகள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்கலாம். வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஒரு வித்தியாசமான பேச்சை பேசியிருக்கார். அதாவது ஈரானுடனான பஞ்சாயத்து அப்படிங்கிறத முடிக்கிறதுக்கு நான் அமெரிக்கா கிட்ட பேசுகிறேன், ஈரானுக்கு ஆதரவாக நான் பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மினுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது கொரிய பஞ்சாயத்தையும் முடிக்கிற மாதிரி ப்ளஸ் மிடில் ஈஸ்ட்லையும் அமைதி திரும்புகிற மாதிரியான ஒரு நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட போகிறாருங்கிறது புரியுது. பட் கிம்மால் ட்ரம்ப்பை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற பெருத்த கொஸ்டின் இருக்குது. அதற்கான பதில் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணால் தான் தெரியும். ஆஃப்டர் 2018க்கு பிறகு ஒரு சந்திப்பு நடக்க போகுதுங்கிறது கிளியர் ஆகுது. டெய்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். ஸோ டெய்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறது இப்போது நெதன்யாகு சைடில் இருந்து அமெரிக்காவுக்கும், அமெரிக்கா சைடில் இருந்து நெதன்யாகுவுக்கும் போகுது அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இது தொடர்பாக நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எப்படி தெரியுமா? நெதன்யாகு இங்கே மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ட்ரம்ப்புக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஓகே. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அமெரிக்காவினுடைய சார்பாக வெள்ளை மாளிகையில் இருந்து எனக்கு அறிக்கைகள் கொண்டிருக்கிறது தினந்தோறும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அமெரிக்காவை நெதன்யாகு ஆளுகிறாரா ட்ரம்ப் ஆளுகிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வருது. இதை நெதன்யாகு சொல்லிகிட்டு இருக்கும்போது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். எந்த விதமான ஓட்டுமே நெதன்யாகுவுக்கு அமெரிக்க மக்கள் போடல. அப்படி இருக்கும்போது நெதன்யாகு எப்படி அமெரிக்காவினுடைய டெய்லி ரிப்போர்ட்டை கேட்டு வாங்க முடியும்? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தன்னை ஒரு இயேசுவாக சித்தரித்து டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறி இருந்தது. இது எதற்கு தேவையற்ற புகைப்படம் அப்படின்னு நேற்று முழுவதும் நான் அதை ப்ளே பண்ணவே இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நல்லா உத்து கவனித்தோம் அப்படின்னா, நான் மக்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவராகவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. ஐயா, போர் மூலியமாக நீங்கள் மக்களை குணப்படுத்த முடியாதியா? போர் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாபாரத காலத்துக்கு தான் நீங்கள் போகணும். எதற்காக அதை செஞ்சாங்க ஏது அப்படிங்கிறத வரலாறுகளை புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்கள் அழிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் மட்டும் எங்களுக்கு புரியுது. ஸோ இது இயேசுவினுடைய புகைப்படத்தை நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் அல்ல. உங்களுடைய புகைப்படங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் விளையாடுங்கள், அதுவே போதுமானது. நல்ல மனிதரை அவமானப்படுத்த வேண்டாம் தலைவரே அப்படிங்கிறத தான் மக்கள் சொல்லுவாங்க. போப்பாண்டவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது உலகத்திற்கு பொதுவானது, அன்பின் அடையாளம். அதையே விமர்சனம் செய்திருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இப்போது குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மற்றவங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதே ரோமுக்கான நாடு இட்டாலியினுடைய பிரதமர் மெலோனி அவங்க பேசாமல் இருப்பாங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க, உலகத்தினுடைய அமைதிக்காக குரல் கொடுப்பதற்கு போப்பாண்டவருக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது போரற்ற ஒரு நிலை வேணும் அப்படின்னு போப்பாண்டவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவு தான். அதை ட்ரம்ப் ஏற்று செயல்படலைங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதற்காக அமைதியை நாடுபவர்களை வசைபாடுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. நாகரிகமாக திட்டியிருக்காங்க. ஈரானிய இராணுவம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களையும் தன்வசப்படுத்தியிருக்குங்கிற தகவல், குறிப்பாக ஓமனுடைய துறைமுகத்தையும் தன்வசப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. அமெரிக்காவினுடைய முற்றுகை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் விலக்கி கொள்ளப்படும் வரை இந்த நடவடிக்கை தொடரும். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த பகுதியிலிருந்தும் நீ எண்ணெய் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு பெரிய அளவிலான வார்னிங்கை இப்போ அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததற்கு பிறகு எங்களை போக விட்டு அடித்தாங்க அமெரிக்கா. அந்த நயவஞ்சக செயலை நாங்கள் இன்னும் மறக்கவில்லை. அப்படி இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படாத வரை தொடர்ச்சியாக அவங்க மறுபடியும் தாக்குதல் நடத்துவோம் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு
அராஜக ஆட்சியோடு நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? இனிமேல் அமெரிக்கா கூப்பிட்டாலும் எங்களால் போக முடியாது, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கார். இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இதை மக்களுக்கு நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு புரியல. ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க, அதை சொல்லிடுவோம், அவ்வளோதான் விஷயம். ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. ஈரானிய தூதுக்குழுவுக்கு தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. அவங்க நாங்கள் என்ன தான் பேசினாலும் அதை மறுபடியும் உச்சத்தலைவர்கிட்ட கொண்டு போய் நீட்டி அவங்கக்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி தான் எங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. அப்படி இருக்கும்போது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இல்லாதவர்கள் எப்படி இந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஐயா, நீங்களே அமெரிக்காவினுடைய தூதுவர் தான், நீங்கள் அந்த இடத்துல துணை அதிபர் தான். யார் முடிவெடுப்பா? ட்ரம்ப் தான் முடிவெடுப்பார். அப்படி இருக்கும்போது ஈரானுடைய தூதுக்குழுவை மட்டும் அவங்க முடிவெடுப்பதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் மக்கள் பார்ப்பாங்க. ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய துணை அதிபர் தானே தவிர அவர் அரசியல் ஆளுமை செலுத்தக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அவருக்கு வழங்கப்படவில்லை. மாறாக ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் தான் அங்கே பெரிய மனுஷன் அப்படின்னு பார்க்கப்படுறார். ஜேடி வான்ஸ் அவருக்கு துணையாகத்தான் இருக்கிறாரே தவிர அவரால் முடிவெடுக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது இன்னும் அவருக்கு கொடுக்கப்படலை. ஒருவேளை அரசியல் சாசனம் மாற்றியமைக்கப்பட்டு ட்ரம்ப் பதவியை விட்டு தூக்கி எறிஞ்சாங்கன்னா ஜேடி வான்ஸ் அதிபராக பதவியேற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் பேசுகிறத பார்த்துக்கலாம். இஸ்ரேலுக்குள் ஊடுருவ முயன்றதாக பாலஸ்தீனியர்கள் ஒரு 60 பேரை இஸ்ரேல் அரசு கைது பண்ணாங்க. அவங்கள எப்படி தெரியுமா கைது பண்ணியிருக்காங்க? ஒரு குப்பைத்தொட்டி லாரி, அந்த குப்பைத்தொட்டி லாரிக்குள்ளே இவங்கெல்லாம் அடைச்சி வைக்கப்பட்ட மாதிரியான ஒரு சீன் ஒன்று க்ரியேட் ஆகுது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை என்னால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை அப்படியே அந்த குப்பை தொட்டியினுடைய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இது இருக்கிற கேரேஜ் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே 60 பாலஸ்தீனியர்கள் உட்காந்துருக்காங்க. குப்பை ஸ்மெல் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குது. பட் இதை இவங்களை இப்படித்தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இஸ்ரேல்காரங்களே பாலஸ்தீனியர்கள் ஒரு 60 பேரை உள்ளே வச்சு ஒட்டுமொத்தமாக போட்டு முடிச்சு விடுறதுக்கான வேலையை செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. எது எப்படியோ இஸ்ரேலில் அந்த நாட்டை பற்றிய விவரங்கள் உலக மக்களுக்கு தெரிஞ்சும் எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறாங்களான்னு கேட்டால் அவங்களை பற்றிய உண்மையான வரலாறுகள் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஹிஸ்புல்லாவினுடைய அல் ரத்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைக்குழு, அவங்க இஸ்ரேலோட இப்போது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நாற்புறமும் சுற்றி வளைச்சி இஸ்ரேலை அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாகிருக்கு. ஐடிஎஃபினுடைய வீரர்கள் ஹிஸ்புல்லா படைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். லெபனான் அரசு அமைதி காக்கிறது அப்படிங்கிற விஷயம், லெபனான் அரசு அமெரிக்காவினுடைய அடிமை அரசு அப்படிங்கிறதும் தெரியும். ஹிஸ்புல்லாவை சேர்ந்த ஒரு நபரை கூட உயிருடன் விடமாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் நடத்தக்கூடிய போராட்டமும் உங்களுக்கு புரியும். இது தொடர்பாக RN Intel அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது லெபனானில் ஒரு முழுமையான போர் அப்படிங்கிறது தொடங்கலை. மாறாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு குழுக்களோடு இப்போ இஸ்ரேலியர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட். அதாவது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒத்தி போடுறோம். மாறாக ட்ரம்ப் சைட்லேருந்து சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது 20 ஆண்டுகளுக்கு நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒப்பந்தத்தில் பேசப்பட்ட விஷயம். பட் ஈரான் சைடில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்னால் ஓகே, 20 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எங்களால் சைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ட்ரம்பினுடைய ஆட்சி காலமே 5 வருஷம்தான். அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய முடிவை தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு ஈரான் சைடில் சொல்கிறாங்க. பட் ட்ரம்ப் சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய எதிர்காலம் கருதி 20 ஆண்டு காலமாக நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வலியுறுத்துகிறாங்க. இந்த இடம் தான் முரண்பாட்டுக்கான காரணமாக சொல்லப்படுது. பேச்சுவார்த்தையினுடைய தோல்வியினுடைய அடிப்படை அம்சம் இந்த இடம்தான். ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் இப்போ போப்பாண்டவருக்கு ஆதரவாக ஒரு மடல் ஒன்று எழுதியிருக்கார், லெட்டர். அது என்ன அப்படின்னா, போப்பாண்டவர் மதிப்பு மிகுந்த மாண்புமிகு தலைவரே அப்படிங்கிற வார்த்தை. உலகின் அமைதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய உங்களுடைய நலனுக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் கிடையாது, சகோதரத்துவத்தினுடைய தூதுவரான உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு மட்டுமல்ல, இறை தூதர் இயேசுவினுடைய புனிதத்தன்மையை காப்பாற்ற வேண்டியது உலகத்தினுடைய கட்டாயம். அதை மீறி செயல்படக்கூடிய நபர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு எதிராக ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. போப்பாண்டவருக்கு ஆதரவாகவும் போப்பாண்டவரை மாண்புமிகு தலைவரே அப்படிங்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கார்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியின் தூதுவனாக இருக்கக்கூடிய போப்பினுடைய தலைமை மீது இப்போ ட்ரம்ப் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333